ஹே, என்னடா? நான் தான் அன்னைக்கே சொன்னல, நீ செலக்ட் பண்ற சாரியை தான் நான் கட்டுவேன்னு. இருந்தா இப்படி வராம இருந்துட்டல போ. ம் ம் இவ வேற அவசரம் புரியாம கொஞ்சிட்டு இருக்காளே. ஐயோ ப்ளீஸ்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சு. ஆனா அவங்களுக்கு வேற யாருமே இல்லையா, அப்ப நான் தான் இருந்து பாத்துக்கணும். சோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். என் புட்டு குட்டில கொஞ்சம் புரிஞ்சுக்கேன். அப்ப நான் என்ன பண்றது? நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல. அப்ப நம்ம நாளைக்கு கூட எடுத்துக்கலாம். ஒன்னும் குழப்பம் இல்ல. நீ அப்படியே உனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடு. நான் பார்த்துட்டு உனக்கு சூஸ் பண்ணி அனுப்புறேன். என்ன ஓகேயா? ஆஹா, அதெல்லாம் ஓகே இல்ல. நீ வந்து தான் செலக்ட் பண்ணி தரணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. வாயேன். ச்சே, என்ன இவ எந்த ரூட்ல போனாலும் அடிச்சு விளாசுறாளே. எப்படிதான் இவளை சமாளிக்கிறது? ஈஸ்வரா. ம் எப்படியும் விட மாட்டீங்க. சரி சரி, அப்போ ஒரு 2 ஹவர்ஸ்ல வர பாக்குறேன். ஆனா சப்போஸ் முடியலன்னா கூட என்ன திட்டக்கூடாது. நாளைக்கு போய்க்கலாம். என்ன ஓகேவா? இப்பதான் நல்ல பிள்ளை. நாளைக்கு கூட போய்க்கலாம். ஆனா நீ இல்லாம நல்லா இருக்காது. அதனால ஓகே, கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்ல, நாளைக்கே எடுத்துக்கலாம். ம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ம் என்னடா, நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? நைட்டு கால் பண்ணணும் சரியா? ஆ ஆ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்றேன். ம் டைம் இருந்துச்சுனாவா? கண்டிப்பா இன்னைக்கு என்கிட்ட பேசியே ஆகணும். என்கிட்ட நீ பேசி எவ்வளவு நாள் ஆகுது. எனக்கு இன்னைக்கு நைட்டு பேசியே ஆகணும். ப்ளீஸ். ஐயோ, இன்னும் பிரச்சனையே முடியல. இதுல இவ வேற. மினிக்கு என்னதான் ஆயிருக்கும்? ஐயோ, எங்க போய் தான் தேடுறது? என்ன சவுண்டே இல்ல? நீனும் லைன்லயே இருக்கா? நான் என்னவோ வச்சுட்டு போயிட்டேன்னு நினைச்சேன். ம் ம் கண்டிப்பா பண்ணிடலாம். இப்போ வைக்கட்டுமா? லவ் யூடா. ம் ம் என்ன முக்குற? நீயும் சொல்லேன். ஆ, ம் மேட்டு. என்ன மீட்டு? நீயும் லவ் யூன்னு சொல்லேன். அதை கேட்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஸ்டார்டிங்ல எல்லாம் எத்தனை லவ் யூ சொல்லியிருப்ப, எத்தனை கிஸ் பண்ணிருப்ப. போ, இப்பெல்லாம் உனக்கு என் மேல ஆசையே இல்லைல்ல? ஐயோ, ஆசையெல்லாம் இருக்கு. அது பக்கத்துல நிறைய ஆட்கள் இருக்காங்களா? அப்ப நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா சின்ன தப்பா நினைப்பாங்கல்ல? ஆமா ஆமா, நினைப்பாங்க நினைப்பாங்க. அப்ப நீ வச்சிரு, நைட்டு பார்க்கலாம். ம். அச்சோ, இவன் வேற இங்கேயே பார்த்துட்டு இருக்கானே. இதெல்லாம் கேட்டிருப்பானோ? சும்மாவே மினி மினின்னு உயிரை விடுவான். இதுல இவகிட்ட இப்படி பேசிட்டு அவகிட்டவும் ஏதாவது பேசினா சும்மா வத்தி வச்சிருவானே. என்ன பேசி முடிஞ்சுதா? ஆ, அதெல்லாம் முடிஞ்சது. சும்மாதான், சும்மா அடிச்சா. ஹா, இதுல என்னங்க இருக்கு? அவளா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவங்க கிட்ட பேசுறதுல என்ன தப்பு? அது சரி. அப்புறம் இப்ப கொஞ்ச நாளா உங்க ஆபீஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கா. என் கூட கடைக்கும் வர்றதில்ல. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது உங்களுக்கு எதிரிங்கன்னு இருக்காங்களா? ம், இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. எதிரிங்கன்னு பார்த்தா இந்த கம்பெனியா இந்த அளவுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் போராடிட்டு தான் இருந்தாங்க. அவங்க கண்களுக்கு இப்ப கொஞ்சம் டெவலப்டா இருக்குது கஷ்டமா தான் இருக்கும். அதனால அதுல யாராவது தான் இப்படி பண்ணிருக்கணுமோ? என்னங்க சொல்றீங்க? அப்ப யாருன்னே தெரியாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய எதிரிங்கன்னா? ம், ஐயோ, அவ வேற ரொம்ப பயந்த சுபாவம். எப்படி இருக்கானே தெரியலையே. ஏங்க ஏங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எவனாவது கடத்தியிருந்தா ஏதோ தேவைக்கு தானே கடத்திருப்பான். கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுவான். அப்படியே இல்லாம உங்க சைடுல எவனாவது கடத்திருந்தானா அவன் உங்களுக்கு கால் பண்ணுவான். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். ஹலோ. என்ன தமிழ் தமிழ் செல்வன், என்ன ஞாபகம் இல்ல? டேய், ஷோருடா நீ. நேம் சொன்னா மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிரும். போடா, நான் சொல்றத மட்டும் கேளு. நீ பேசுனா அப்புறம் உனக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ புத்திசாலி, அதனால தெரிஞ்சிருப்ப. ஏய், என்னடா என்ன சொல்ற? மினி மின்மினி எங்க? மினி
என்னோட மினிக்கு என்னாச்சு? தமிழ். ஏய் புத்திசாலி, கொஞ்சம் அமைதியா இருடா. உன் ஆளு என்கிட்ட இருக்கச்சுலயே இந்த கத்து கத்துறியே. அப்படி இல்லைன்னா சின்ன எதிர்வ சின்னம் 10 நிமிஷத்துல ஒரு டேர்னிங் வரும்டா. அதுல போ, என் ஆளு நிப்பான். அவன் காட்டுற வழியிலே வந்து சேரு, என்ன பார்க்கலாம். ஐயோ மினிக்கு என்ன ஆச்சு? ரித்திக், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒன்றும் ஆகல. அவன் சொன்ன அட்ரஸ்க்கு உடனே போயிடலாம். அதுக்கப்புறமா போய் பார்த்துக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த இளவுக்காண்டிதான் எந்த வேலைக்கே போவாண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டாளா? பேசாம என் கூட அந்த கடையில உட்கார்ந்து இருந்துக்கலாம். ரித்திக், நீங்க படிச்சவர் தானே? இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் சாதிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு பயந்து ஒளிஞ்சுக்கணுமா என்ன? உங்களுக்கு என்ன சார், நீங்க நல்லாதான் பேசுவீங்க. ஆமா, பயந்து ஒளிஞ்சுக்கதான் வேணும். ஒரு பொண்ணு, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அப்புறம் என்ன பண்றது சார்? ஈஸியா எல்லாரும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறீங்க. சேஃப்டி தான் முக்கியம். பொண்ணுங்களோட சேஃப்டி தான் முக்கியம். இந்த மாதிரி நாய்ங்க ஊருக்கு ஊரு இருக்கதான் செய்யறாங்க. அவங்க திருந்தாத வரைக்கும் பொண்ணுங்க சேஃப்டியா தான் இருக்கணும். சரி சரி, கூல். சே மினி, இந்த பைத்தியக்கார கூட்டத்துல என்னடி பண்ணிட்டு இருக்க? டேய், யார பத்துல பைத்தியம் சொல்லுதான்? தாத்தா, என்ன தாத்தா, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நீங்களா தலைவர்? ரித்திக், என்னடா நடக்குது? எங்க கொண்டு வச்சிருக்கானுவ? சுத்தி எல்லாம் காமெடி பேசுன மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு கால் பண்ணிருக்கோம். மேடம், என்ன சேர்ல அப்படி கூலா உட்காந்துருக்கீங்க? என்ன நடந்தது? எப்படி நீங்க வந்த? ஐயோ, என்ன இந்த தாத்தா தான் கடத்திட்டு வந்துட்டாரு. தாத்தாவா? இந்த தாத்தா கடத்துற வரைக்கும் நீ பாத்துட்டா இருந்த? இவரை தள்ளி விடுறது கூட உடம்புல தெம்பில்ல. டேய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனோ டோரை ஓபன் பண்றான். அவன் தான் மெயின் பீஸ் போல. டேய், வாய் கொஞ்சம் ஓவரா தான் போகு. அடிக்க அடியில மூஞ்செல்லாம் பேத்துருவோம் பாத்துக்க. அந்த காலத்துல இருந்தே நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு தெரியுமால உனக்கு? ஐயோ தாத்தா, இது என்ன காமெடி நடக்கிற இடமா? ஃபைட் நடக்கிற இடம். இங்க வந்து என்ன கலாச்சிட்டு இருக்கீங்க? டேய் சிவம்ல அது என் அப்பனே எதிர்த்து நிக்கிறவன். எங்க வில்லன் சார், நீங்க தான் மெயின் வில்லனா? இல்ல இன்னும் யாராவது வரப்போறாங்களா? டேய் தமிழ், நீ என்ன பார்த்து சிரிக்கிறல்ல? ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு உன்னை எங்க கொண்டு வந்தேன் பாத்தியா? வில்லன் சார், நீங்க சிரிக்கிற அளவுக்கு இது அவ்வளவு பெரிய காமெடி ஒண்ணும் இல்லையே. ஒரு வாரத்துல தானே கல்யாணம், இன்னைக்கு இல்லையே. ஏதோ தாலி கட்டுற நேரத்துல என்ன கடத்திட்ட மாதிரி. டேய், யாருகிட்ட ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? சாரிங்க வில்லன் சார். அப்புறம் மிஸ்டர் வில்லன் சார், நீங்க யாரு? உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. பார்த்திருக்க மாட்டேன். நான் அவ்வளவு பெரிய தாதா. நீ ஒரு பொடி பைய. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி என்ன தெரிய போகும்? அது அந்த சைடு நிக்கிறார் பாத்தியா, அவர்தான் பெரிய தாதா. என் அப்பா. ஐயோ, பாவம் வில்லன் சார், அவரு நிக்க கூட முடியாம இருக்காரு. அவருக்கு ஒரு சேர் கொடுத்து உட்கார வைக்கலாம்ல. இந்த வயசான காலத்துல இப்படி அவரையும் கூட்டிட்டே சுத்திட்டு இருக்கீங்களே, பாவம் இல்ல? டேய் சதாசிவம், அவனை விடாதல. வந்த நேரத்துல இருந்து அந்த பையன் என்னையதான் பேசிட்டே இருக்கான். எனக்கு அப்படி என்ன வயசாயிட்டு? 85 வயசு ஆகும். இதெல்லாம் ஒரு வயசா? அப்பா பேசட்டுப்பா, பேசுறது வர பேசட்டு. எல்லாரையும் சேர்த்து முடிக்கிறதுக்கு தானே அங்க வர வச்சிருக்கேன். யாரு நீ? எதுக்கு மினிய கடத்திட்டு வந்த? அதுக்கு முதல்ல பதில சொல்லு. தேவையே இல்லாததெல்லாம் ரெண்டாவது பேசு. கிழட்டு பயிலையும் பக்கத்துல வச்சுட்டு கிழவனூல பார்த்தாலும் எரிச்சலா வரும். இதுல இவனுங்க வேற. உன்கிட்ட எல்லாம் எனக்கு பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. தமிழ், உன்கிட்ட தான் பேசணும். உனக்கு எனக்கு தான் பேச்சு. ஓ, பிரச்சனையே வேணான்னு நினைக்கேன். இந்த கருப்பு குயில் பார்த்துட்டு இருந்து பத்தியா பிரான்ச்சு, அதை என் பேர்ல எழுதி வச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் உயிரோட விட்டுறேன். வேற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த பிள்ளைய பார்த்த நேரத்துல இருந்து எனக்கு என்னன்னு தெரியல. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். அதையும் முடிச்சு வச்சுட்டு கிளம்பிருங்க. ஏய், உன்னை இங்கேயே கொன்னு பிதைச்சிட்டு வேண்டாம். உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? இப்படி தொடரமே இல்லாம பேசிட்டு இருக்க பைத்தியக்கார பையல. நல்லதான் எதிர்றடா. ஆனா உங்களுக்கு தான் வேற வழியே இல்லையப்பா.
டேய், இன்னொரு வார்த்தை என்னோட மினிய பேசுறதுக்கு வாயே இருக்காது. உனக்கு என்ன இப்போ? என்னோட கம்பெனி தானே வேணும், அதை நானே எழுதி தரேன். ஐயோ, என் செல்ல குட்டி, என் மனச அப்படியே புரிஞ்சுக்கிட்ட. ஆனாலும் தமிழ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு கம்பெனி எல்லாம் எழுதி கொடுக்கணும்? டேய், உனக்கு வேணும்னா நீ சொந்தமா உழைச்சு முன்னேறி அப்படி ஒரு கம்பெனியை உருவாக்கிக்க. அதை விட்டுட்டு எவனோ உழைப்பான், அதை நீ புடிங்கிட்டு போவியா? நெவர். கருப்பு குயில், நீ வந்ததுமே உன் அழகுல அப்படியே மயங்கிட்டேன். நீ மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்றியா? நீ தலையாட்டினா போதும், நம்ம பசங்க தாலி, பூ, மாலை, அப்புறம் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அடுத்த நொடியே கொண்டு வந்துருவாங்க. நீயும் எனக்கு மகாராணியா இருக்கலாம். எப்படி? ஓகேவா? ஹேய் புறம்போக்கு, என்னடா செகண்ட் ஹீரோ? டேய் முட்டாள், அந்த பிராஞ்சை வச்சு நீ என்ன பண்ண போற? நீ வந்து அங்க வேலை செஞ்சாலாம் ஒண்ணும் முன்னேற போறது இல்ல. தேவையில்லாம அந்த பிராஞ்ச் எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில சொல்லு. இதுக்கு பின்னாடி எவன் இருக்கான்? கரெக்ட் கரெக்ட், இப்பதான் நீ ஒரு ஹீரோன்னு நிரூபிச்சிட்டு இருக்க. நீ சொன்னது சரிதான் தம்பி. அந்த பிரான்ச்சுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்ல போனா நாங்கெல்லாம் பல்லெடுத்து வாசலுக்கே போனது கிடையாது. இருந்தாலும் அதை ஏன் கேக்குறேன்னு பாத்தியா? உங்க பிரான்ச் இப்படி முன்னேறி வர்றதுனால இதை சுத்தி இருக்கக்கூடிய வேற பிரான்ச்சுலாம் அடிபடுவான். அதனால அவனுங்கெல்லாம் சேர்ந்து என்கிட்ட வந்து நீங்க தான் அந்த கதையை எப்படியாவது முடிச்சு தரணும்னு நிறைய பணமும் தந்தானுவேன். அதை வாங்கிட்டேன். ஆனா இங்க இந்த பொண்ணை பார்த்ததுமே அப்படியே விழுந்துட்டேன். அதனால அந்த பணம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவனோட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே இந்த கருப்பு குயில் கூட சேர்ந்து என் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஹேய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவ அவ என்னோட மினி. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசுன, என் கை கெட்ட மட்டும் அவுத்து விட்ட, அப்படியே உன்னை கொலையே பண்ணிருவேண்டா. டேய் டேய், நிறுத்து. அவளை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? உனக்கு தான் அடுத்த வாரமே கல்யாணம் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு நினைச்சு நீ ஏன் இவ்வளவு உருக்கி போறா? சரி இல்லையா தம்பி? அது அவ என்னோட ஃப்ரெண்டு. அப்புறம் உனக்கு அந்த பிரான்ச் தானே வேணும், அதை எழுதி கொடுத்துட்றேன். இன்னொரு தடவை மினியை பத்தி பேசாத. வேணாம் வேணாம், எனக்கு உன்னோட மினிய மட்டும் கொடுத்துரு. பிரான்ச் எல்லாம் தேவையே இல்லை. லே கிறுக்கு பயல, உனக்கு என்ன பைத்தியமோட நினைச்சு நினைச்சு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்க? லே, என்னத்துக்குல என் மோன்ட்டே சண்டை புரிய? சிவதான் என் வீட்டு மருமவோ, நான் முடிவே பண்ணிட்டேன். டேய் கிழவா, கொஞ்சம் வாய் மூடு. செலும்பி மட்டும் வந்தேன் வாயிலே குத்து விட்டுருவேன். ஏற்கனவே தொல்லலாம் இல்ல, வாயை கிழிச்சிருவேன். டேய், ரெண்டு பேரை கொஞ்சம் வாயை மூடுங்கடா. என் செல்லத்தை பார்த்ததுல இருந்து ஐயோ எனக்கு கல்யாண ஆசையே வந்துச்சு. என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டி செல்லும் என் பொண்டாட்டி. டேய், பக்கத்துல வராத, கொலை பண்ணிடுவேன். மொட்டை சொன்னா கேளு, எலும்புனேன்னு வச்சுக்கோ. தலை, இவனுக்கு ஓவரா ஆடுறானுங்க, போட்டு தள்ளிடுவோமா? ஏண்டா இப்படி ரொமான்ஸ் கூட ஒழுங்கா பண்ண விட மாட்டேன்றீங்க? டேய் முட்டாள், அவ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அது தெரியாம அவகிட்ட போய் இவன் என்ன புது குண்டா தூக்கி போடுறான்? மினிதான் யாரையுமே லவ் பண்ணலையே. ஓ, அப்ப யாரவன் யாருன்னு சொல்லு, அவனே நான் கட்டி வச்சிடுறேன். அப்படி இல்லைன்னா ஏன் செல்லம் எனக்கு தான். ஐயோ இப்போ யாரு சொல்றது? என்னடா ரொம்ப முழிச்சிட்டு கிடக்க? அப்படி ஒருத்தன் இருந்தாதான் என் செல்லம் முதல்ல சொல்லியிருப்பாளே. அண்ணே, சும்மா இவனோட்ட என்னத்தனே பேசிட்டு கிடக்குறியா? என்னங்க, தாலி எல்லாம் ரெடியா தான் இருக்கு, எடுத்து அன்னி கழுத்துல கட்டுங்கண்ணே. ஐயோ, என் தம்பின்னா தம்பி தான்டா. உனக்கு இந்த மாசத்துல இருந்து இன்கிரிமெண்ட் கண்டிப்பா இருக்கு. பாத்தீங்களா போட்டி போய்க்கலாம், என் பசங்களா எவ்வளவு ஷார்ப்னு. இல்லே மோனே, கல்யாணம்னா சும்மா இல்லல. மாப்பிள்ளை வீட்டு சைடு 2-3 வேணும், பொண்ணு வீட்டு சைடு 2-3 வேணும். அதுக்கு என்ன செய்யுதுக்கு? அப்பா, மாப்பிள்ளை வீட்டு சைடு நீங்க நம்ம பயக்கெல்லாம் இருக்காங்க. பொண்ணு வீட்டு சைடு அதான் இந்த 2 ஹீரோஸ் இருக்காங்களே, வேற எதுக்கு யோசிக்கணும்? ரித்திக், என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னதான் பண்றது? இவன் விட்டா தாலியே கட்டிடுவான் போல. டேய் ரித்திக், ப்ளீஸ் டா, எனக்கு ஆபத்து.
எனக்கு மட்டும் சிவன் கூட கல்யாணம் முடிஞ்சது அப்புறம் நீங்கெல்லாம் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஐயோ வில்லன் சார், மினியும் தமிழும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. ப்ளீஸ் அவங்க 2 பேரையும் பிரிச்சுடாதீங்க. டேய் மடப்பேல, என்ன சொல்ல நீ? ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி இவ்வளவு லவ் பண்ண எப்படி அவளை கல்யாணம் பண்ண இவன் சம்மதிச்சான்? ஐயோ, இந்த ரித்திக் எதுக்கு இப்படி நம்மள மாட்டி விடுறான்? இந்த மினிக்கு வேற நம்மள பிடிக்குமானே தெரியலையே. அது அவன் அவன் வீட்டுக்கு பயந்துதான் அவனோட லவ்வ யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தான். ஐயோ, இந்த ரித்திக் வேற என்ன உளறிட்டு இருக்கான்? டேய், என்னடா உளறிட்டு இருக்க? தமிழ், இப்போதைக்கு வேற வழியே இல்ல. இதுக்கு பின்னாடி நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதனால ஆமா ஆமான்னு சொல்லுவேன். ம், நல்லா வச்ச பிளான். உன் பிளான் எல்லாம் சொதப்பல் பிளானா தான் இருக்கும். சரி, என்னவோ சொல்றேன். ஆமாங்க வில்லன் சார், நானும் மினியும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. அப்புறம் அவளை விட்டுட்டு என்னால வாழவே முடியாது. யாருடா இவன் 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிறான். ஐயோ, நம்ம தலை லவ்வர்ஸ்க்குன்னா உயிரே கொடுப்பாரே. ஆ, இப்போ என்ன பண்ணுவாரு? ம் இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவருக்கு கல்யாணமே ஆகாதே. தலை அவன் போய் சொல்றான். அவனை பார்த்தாலே தெரியுது நம்மளை ஏமாத்திட்டு போவ ஏதோ பிளான் பண்றானுவ. சிவன் எதுக்கு இப்போ வந்திருக்காங்க? இருக்கிற பிரச்சனைலாம் இது வேறையா? இவங்கள ஹலோ பண்ணவே கூடாது. இவங்களால இங்க இருக்கிறவங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. முக்கியமா என்னோட மித்திரனுக்கு. என்ன மக்களே, பார்த்துட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? நான் உன்னை இன்னொருத்தங்களோட பிள்ளையா பார்த்தேன். உனக்கு சித்தி மாதிரியா நடந்துக்கிட்டேன். உன்னை ஒரு பொண்ணா தானே பார்த்தேன். முதல்ல உன்னை புரிஞ்சுக்கிடாம அப்படி இப்படி நடக்க தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் உன்னை பிள்ளை போலதாம்மா நினைச்சிருக்கேன். நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும். ஏது பிள்ளை போல பாத்தீங்களா? பாத்தீங்க பாத்தீங்க. ஓகே, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன மக்களே இப்படி கேட்டுட்டா? என் பிள்ளைய பார்க்க நான் கேட்டுட்டு தான் வரணுமா என்ன? நீ அங்க இருந்த வரைக்கும் உன் அருமை எங்களுக்கு தெரியல. நீ இப்ப அங்க இல்லாம எவ்வளவு வெறிச்சோடி இருக்கு தெரியுமா? ஓ, வெறிச்சோடி இருக்கா? இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல. என்ன விஷயமா வந்தீங்களோ அதை சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. எனக்கு ஆபீஸ்க்கு கிளம்பணும். என்ன இவா சூதுவாது தெரியாம தானே அங்க கிடந்தா? இங்க வந்ததும் அந்த ஆதிக்கு பொண்டாட்டியா வந்தோடனே எல்லாம் கத்துக்கிட்டா போல. எப்படியும் வழிக்கு கொண்டு வர முடியாது போலுக்க. என்ன நீ பேசுறதுக்கு அழுத்து சீனுல போடுவோமா? என்ன மக்களே, என் பிள்ளை இப்படி தனியா தவிச்சிருக்காளே. உன்னை பார்த்துட்டு அப்படியே உன் கூட கொஞ்ச நாள் ஆறுதலா இருந்துட்டு போலான்னு வந்தா எப்ப போறியன்னு வந்த உடனே கேக்குற மக்களே. ஓ, அப்படிங்களா சித்தி? என்ன பாத்துக்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. தாத்தா, பாட்டி, மாமா, மாமி எல்லாரும் இருக்காங்க. நீங்க எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்புங்க. மக்களே, என்ன பேசிட்டு இருக்கா? பெரியவியா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. இப்படி மரியாதை இல்லாம பேசினா என்ன அர்த்தம்? யார் தாத்தா பெரியவங்க? யார மரியாதையா பேசணும், யார எந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அப்புறம் சித்தி, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? பாசமா பார்க்க வந்தீங்களா? இன்னும் நிறைய கேள்விகளுக்கு எனக்கு விடை தெரியாமலே இருக்கு. அதெல்லாம் தெரியட்டும், அப்புறமா வச்சுக்கிறேன். என்னடா இது, இந்த ராசி கிட்டவா பேசுற பேச்சே சரியில்லை. நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டாளா? பாவம், என் சித்திக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரைய கொட்டுது. கொஞ்சம் தொடச்சுக்கோங்க சித்தி. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்கல. தேவைதான் மக்களே, எனக்கு தேவைதான். வீட்டை விட்டு வந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு நினைச்சு தவிச்சு வந்தேன் பாரு. மருமக பிள்ளை அவரே இப்ப உயிரோட இல்ல. அதனால மனசு கேட்காம வந்த பத்தியா? பெத்த பிள்ளையிலையும் மாப்பிள்ளையும் போட்டுட்டு தேவைதான் எனக்கு இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டியதான். ஆனா நீ என்ன கேட்டாலும் உன்னை விட்டுட்டு நீ போவே மாட்டேன் மக்களே. ஓஹோ, மேடம் அப்போ இங்கே தங்கிடலான்னு நினைச்சுதான் வந்திருக்காங்க போல. வேணாம் வர்ஷினி, இப்ப இங்க தங்க வச்ச அது நல்லாவே இருக்காது. சித்தி, நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எனக்குன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு தான் இங்க இடம் கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் இருக்காது. அதனால நீங்க இப்போ கிளம்புங்க, அப்புறமா நானே கூப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ளைய விட்ட கல்லியா இருப்பா போலுக்கம்மா. அவனை கூட சமாளிச்சிடலாம், இவ்வளவு சமாளிக்க முடியாது போல இருக்கே.